அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜாதகத்தில் கூடி வாழ வேண்டிய யோகம் இருக்கா, கூடி வாழாத யோகம் இருக்கா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இவர் கூடி வாழ்வாரா, இவர் கூடி வாழ மாட்டாரா, இதுக்கு ஏதாவது ஒரு கிரக அமைப்பு ஜோதிடத்தில் இருக்கா என்பதை நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்சிருக்கோம். இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு நாம ஒண்ணும் செய்ய முடியாது. இனிமேல் வாழ போற பெண் ஆண்களுக்கு ஜாதகத்தில் இவர்கள் கூடி வாழக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கிறார்களா அல்லது கூடி வாழக்கூடாத ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கிறார்களா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு தனித்து இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு தனித்து இருக்கக்கூடாது. அப்ப குரு தனித்து இருந்தால், குரு ஜாதகத்தில் தனித்து இருந்தால் அவர்கள் யாரிடம் சேர மாட்டாங்க. குரு ஜாதகத்தில் தனித்திருந்தால் அவர்கள் யாரோட சேர்ந்து வாழ மாட்டாங்க. தனிமை விரும்பி பாம்பு என்ன செய்யும் தெரியுமா? பாம்பு என்ன செய்யும்? எங்கேயாவது இரண்டு பாம்புகள் சேர்ந்து இருக்கிறதா அப்படின்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப ரேரா உறவு கொள்ளுகின்ற நேரத்தில் மட்டும் அப்படியே ரேரா பார்க்கலாம். அந்த உறவு கொள்ளாத நேரத்தில் எந்த பாம்பையுமே இன்று வரை நாம் தனியாகத்தான் பார்த்திருப்போம், ஜோடியாக பார்க்க முடியாது. ஏன்னா அப்பங்கும் போது குருதான் ஒற்றுமைக்கு அதிபதி. நம்மளுடைய ஜாதகத்தில் குரு தனித்து இருந்தால் அவர்களுக்கு நட்பு ஆகாது. நட்புக்கு நோ, அது கொடுப்பன அவ்வளவுதான். அப்ப இந்த நபர் தனிமையாக இருப்பார். இப்ப எனக்கெல்லாம் தனித்த குரு தான், எந்த கிரகமுமே சேரல. கிரகம் பார்த்தாலும் அதுக்கு வேலீடு இல்லை, சுக்கிரன் பார்த்தாலும் அதுக்கு வேலீடு கிடையாது. அப்ப நான் எப்பயுமே தனிமை விரும்பியாகத்தான். யாரும் தேவையில்லாம அலுவலகத்துல சும்மா கடலை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் யாரு வந்தாலும் முதல்ல வேண்டான்றது. என்னுடைய சுபாவமே என்ன சொன்னா, படிக்கின்ற காலத்தில் நான் தனியா உட்காந்துருப்பேன். ரீசஸ் பீரியட் வந்தாலும் உட்காந்துருப்பேன். அப்ப நமக்கெல்லாம் தெரியாது. இப்ப ஜோதிடம் படிச்ச பிறகு நம்மளுடைய ஜாதகத்தில் குரு தனித்திருக்கிறார், நமக்கு நண்பர்கள் ஆகாது, அதனால நான் விரும்பவும் மாட்டேன். அப்ப இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா, வருகின்ற மனைவி ஜாதகத்தில் குருவோடு ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்து இணைச்சு வைங்க. இழுத்து கொண்டு வருவாங்க. இல்லையா, நம்ம ஜாதகத்திலையும் குரு தனித்திருக்கு, வீட்டுக்கு வந்த அம்மாவுடைய ஜாதகத்திலையும் குரு தனித்திருந்தால் ரெண்டு பேரும் என்ன சொல்லலாம்னா ஒத்து போக முடியாத ஒரு ஜாதகமாக மாறிவிடும். நீங்கள் எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு தனித்திருக்கின்ற ஜாதகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து எனக்கு வேண்டாம், நான் தனியாக வாழ்ந்து விடுவேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வாயாலே பேசணும். எங்க வீட்டுல ஒரு தனித்து ஒண்ணு இருக்கு. படக்குன்னு கோவம் வந்துச்சு, நீங்க யாரும் வேண்டாம் அப்படிங்க. ஏன் வீட்டை உதாரணம் சொல்லணும், நம்ம வீட்டை தான் உதாரணம் சொல்லணும். அப்ப அதை பிறப்பு பேசி சமாதானம் விட்டு போடா எதுக்கு அப்படின்னு சொன்னோம், பிற சமாதானமாகும். ஆனால் வந்த கணவருடைய ஜாதகத்தில் குருவோடு இரண்டு கிரகங்கள்
இது என்னதான் உதைச்சாலும் அந்த ஆள் என்ன சொல்றான்னு விட மாட்டான். அந்த நபருக்கும் குரு தனியாக இருந்திருந்து நாம் இணைத்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் இதோட வாழ்க்கை வந்து தர்த்தரமாக மாறி இருக்கும். விடு விடு விடுன்னு இருக்கும். நானே இருக்கேன்னு வைங்களேன், என்னை யாரும் நான் சர்வசாதாரணமா என்ன சார் கோவப்பட்டுறாதீங்க, சத்தம் போட்டுறாதீங்க, இப்படித்தான் பேசுவாங்க. ஏன்னா மனுஷனை பார்த்து நல்லா காலையில ஒரு ஒரு அம்மாவுக்கு வந்து என்ன சொன்னா சாப்பாடு கேட்குது, கையில் எடுத்து கொடுக்கேன், சாம்பாரை வாங்காம போகுது அந்த கவரை. என்னம்மா சாம்பாரை வாங்கவும் போறீங்க அப்படின்னா, வஞ்சிருவைகளை என்னங்கிற பயம்தான் அப்படிங்குது. எப்படி இருக்கும் அந்த தனித்த குரு அந்த ஒரு மனிதனை வந்து கூட நம்மளை வந்து என்ன சொல்றாருன்னா வந்து சந்தோஷமா இல்லையா கொடுங்க அப்படின்னு சொல்லுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் ஒரு அபாக்கியம், ஒரு அபாக்கியம். நம்மளை பார்த்தவொன்னே என்ன சொல்றான்னா ஏதோ வில்லன் மாதிரி தான் நினைப்பாங்க, கதாநாயகனா நினைக்க மாட்டாங்க, வில்லன் மாதிரி தான் நினைப்பாங்க. எப்ப என்ன பேசி தொலைச்சிருந்தானு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மனநிலை நம்மகிட்ட இருக்கும். நமக்கு வந்து என்ன காரணம்னே தெரியாது. நான் ரொம்ப நாளா யோசனை பண்ணி ஏகடா நம்மளை இப்படி படை தொலைச்சான் அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த குரு தனித்திருக்கிற ஆண்கள் பெண்கள், இப்போதைக்கு நம்ம பேச வேண்டியது பாலியம். இப்போதைக்கு கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு இவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள். குரு தனியாக இருக்கின்ற நபர்கள், அதுல ஏதாவது ஒரு கிரக சேர்க்கை இருக்கணும், கிரக சேர்க்கை இருக்கணும். கிரக சேர்க்கை இல்லை என்று சொன்னால் அதுல சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கான்னா சேர்க்கை தான் சொல்லியிருக்கான், இல்லை பாக்குது அப்படின்லாம் அதுக்கு வேலிடிட்டி இல்லைன்ட்டான், வேலிடிட்டி இல்லைன்ட்டான். இன்று வரை எனக்கு வேலை அந்த தனித்தா இருக்கிறது என்னுடைய சொந்தங்கள் வந்து என்ன சொன்னா பெருசே கொண்டாடுது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ மக்களுக்கு வந்து தெளிவாக தெரியணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட் ஆஃப் த மூமெண்ட் வந்து வாட் அபவுட் யூ டூ அப்படிங்கிறதான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய குழந்தைகள் ஜாதகத்தில் குரு ராசியில மட்டும்தான் பார்க்கணும், இந்த அம்சத்தை பார்க்க கூடாது. ஏன்னா மெயின் சப்ஜெக்ட் வந்து முகம், ஜாதகத்தின் ராசி கட்டம், அகம், உள்ள இருக்கிற ஹார்ட். அப்ப நம்மளுடைய குழந்தையுடைய ஜாதகத்தில் குரு தனித்திருந்தால் வருகின்ற மாப்பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் குருவோடு ஏதாவது கிரகம் சேர்ந்து இருக்கின்ற மாதிரி கட்டத்தை பார்த்து விட்டீர்கள் என்று கட்டத்தை பார்த்து இணைச்சாச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யும், உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும். இல்லைன்னா ரெண்டு பேர் என்ன சொன்னான்னா தென்முகம் வடமுகமாக நிற்கும். நம்ம வந்து தென் துருவம் வட துருவம் மாதிரி நின்று வந்து வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்காது, வாழ்க்கையில சிறப்பாக இருக்காது. அப்ப நாம் என்ன செய்யணும், ஜாதகத்தில் முதலில் நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, நம்ம வீட்டுக்காரருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, ரெண்டு பேரும் நம்ம எப்படி இருக்கோம்னு பாருங்க. இது ஒரு உதாரணம். மூத்த பிள்ளையை பாருங்க, இளைய பிள்ளை, ரெண்டு பிள்ளைகள் தான் இருக்கும். மூத்த பிள்ளையை பாருங்க, இளைய பிள்ளையை பாருங்க. ஒற்றுமை, ஒரு குழந்தைகள் வாழ்க்கையில் வந்து போராட்டமாகி இந்த டைவர்ஸ் ஆகி பிரச்சனையா வந்திருக்கிற ஜாதகத்தை பாருங்க. இந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக குருவோடு கிரகங்கள் சேர்ந்திருக்காது. இது வந்து என்ன சொன்னா வீஞ்சிக்கிட்டு வந்துடும். அந்த விட்டவன் என்ன செய்வான்னா பொண்டாட்டி போயிட்டாலே இல்ல புருஷன் போயிட்டானே அப்படிங்கிற ஜாதத்துல பாருங்க, அங்கேயும் குரு தனித்திருப்பார். இவங்க தான் பிரச்சனைக்குரியவர்கள், இவங்க தான் பிரச்சனைக்குரியவர்கள், அனுசரணை இல்லாதவர்கள். அனுசரணை வராது. இது இவங்க வாங்கி வந்த கர்மா, வாங்கி வந்த கர்மா. தனியா ஷேர் போட்டு உட்காந்துரும், ஓரத்தில் உட்காந்து ஷேர் போட்டு உட்கார்றதுக்கு எவனுமே வரமாட்டான். ஏன்னா இவர்களுடைய பேச்சுக்கள் வந்து என்ன சொல்றேன்னா நியாயமா இருக்கும், ஜெனுனா இருக்கும். வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து வளைந்து நினைந்து பாம்பு நெளிஞ்ச மாதிரி இவங்க நெளிய மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா பேசிடுவாங்க. இந்த காலத்துல ஸ்ட்ரெயிட்டா பேசினா பிடிக்குமா? நான் அப்படிதான் பேசுவேன், வந்தா இப்படி வா, வரலன்னா இப்படி போ அப்படின்னு சொல்லிடுவேன். அப்ப அவனை என்ன சொல்றேன், என்னையா வர்றதுக்குள்ளேயே இப்படி சொல்றேன். ஆமா, என் கர்மா வந்து அப்படித்தானே இருக்கிறது. என்னுடைய கர்மா அந்த மாதிரி இருக்கும்போது நான் அதுக்கு தக்கனதான் என்னுடைய சூழ்நிலையை மாத்திக்கிடணும். நான் மாத்தாமல் இருந்தாலும் வந்தவன் என்ன ஏமாத்திட்டு போயிடுவான், என்ன ஏமாத்திட்டு போயிடுவான். நான் என்ன செய்வேன்? அதனாலதான் இது தெரிஞ்சிருந்தே நடக்கக்கூடிய விஷயம். அதனால உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகம் தனித்த குருவாக இருந்தால்
அந்த இது வந்து ஒற்றுமைக்கு வழிவகுக்காது. அதே சமயத்தில் வருகின்ற ஆணோ பெண்ணுடைய ஜாதகத்தில் குருவோடு ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் இந்த தனித்த குருவாக இருக்கின்ற நபரை கூடி வாழ செய்துவிடும், கூடி வாழ செஞ்சிடும். இல்லைன்னா தனியனாகத்தான் இருப்பார்கள். பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் வந்து தவம் இருக்க போனவர்களுடைய ஜாதகத்தில் எல்லாம் குரு தனித்த குருவாகவே இருக்கும். அப்பதான் அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து தவம் இருப்பதற்கும் எந்த ஒரு தொந்தரவு அந்த அந்த நபர்கள் பின்னாடி எந்த ஒரு காட்டுக்கு போனாலும் கூட மிருகம் கூட வராது. ஈர்ப்பு சக்தி தான் அங்க இல்லையே. ஒற்றுமை என்பது ஈர்ப்பு சக்தி தானே. ஒற்றுமை என்பது ஒரு ஈர்ப்பு சக்தி. அந்த ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய 9ஆம் பாவத்திற்கு உண்டான குரு, காலபுருஷனுடைய 9ஆம் பாவம் தான் என்ன சொல்லலாம்னா ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தோடு ஒரு கிரகம் இணையவில்லை என்று சொன்னால் அவன் வந்து என்ன சொல்றான்னா பெருமளவில் அவன் பாதிக்கப்படுகிறான். அவன் ஒரு பெரிய வெற்றியாளனாக இருக்க முடியாது. அப்ப அவனுக்கு சேர்ந்த மனைவி, அவனுக்கு சேர்ந்த பிறந்த பிள்ளை, இத்தனையிலே வந்து என்ன சொன்னான்னா அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு அவனுக்கு வந்து ஈர்ப்பு சக்தியை கொடுக்குது. அந்த பிள்ளைகளும் என்ன சொல்லலான்னா வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புல பிறந்துருச்சுன்னா அப்பாவும் பிள்ளையும் ஒட்டாது, பாதிக்கப்படுவாங்க, பிரச்சனையோடு இருப்பாங்க. இதற்கெல்லாம் கடவுள் வந்து அதனாலதான் எல்லாரும் சொன்னான், அந்தணன் தனித்து நின்றால் அந்த இடம் பால் அப்படின்னு தானே சொன்னான். சும்மாவா சொன்னாங்க? அந்தணன் தனித்து நின்றால் அவன் பால், அந்த இடத்த பால் பண்ணி விடுவான் அப்படின்னு சொன்னது உண்மை என்பதை இப்ப புரிகிறதா? ஏன் வந்து குரு தனித்து இருக்கக்கூடாது? தனித்து இருந்தால் என்ன நடக்கும்? அவன் வந்து என்ன சொன்னான், ஒரு அனாதை. அவன் ஒரு அனாதை. அந்த அனாதை வந்து அந்த அனாதை ஆகாமல் இருப்பதற்கு அவனுக்கு இணைக்கின்ற அந்த இணைவு குருவோடு ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நான் என்னுடைய ஜோதிட ஆய்வின் மூலமாக முன்னோர்கள் சொல்லி வைத்த வழியெல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறதுனால அப்பப்போ கண்ணில் தட்டுப்படும். சரி, இன்னைக்கு இந்த வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கியிருக்கோம். அதனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தனித்த குரு இருக்குன்னு வைங்களேன், அதே தனித்த குருவா இருக்கிறவன்ட்டு சேர்ந்துடாதீங்க. ஏன்னா நீங்க ஃபைட் ஆயிடுவீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு நட்பு வேண்டுமா, அது காலங்காலமாக தொடர வேண்டுமா, குருவோடு குருவோடு ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்திருக்கணும். அப்படி நீங்கள் வந்து நட்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த நட்பு நீண்ட காலம் பிரியாமல் இருக்கும். இதனாலலாம் பறிச்சு எனக்கு 13 ஆண்டுகளாக ஒரு நண்பர் தெரியும். நான் என்னமாலும் சத்தம் போட்டு விட்டாலும் சார் திரும்ப பேசினா சொல்லுங்க சார், நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு. காரணம் அந்த குருவோடு ஒரு கிரகம் சேர்ந்துரும். நம்ம மானங்கிட்ட வசதி சில நேரங்கள் வஞ்சிருவோம். வஞ்சாலும் என்ன சொன்னோம், சரி சார் என்ன சார் செய்யணும் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்ததற்கு காரணம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்ததற்கு காரணம் அந்த குருவோடு ஒரு கிரகம் சேர்ந்தது. ஒற்றுமையை வலியுறுத்தும். தனித்த குரு ஒற்றுமையை வலியுறுத்தாது. அந்தணன் நின்ற இடம் பால். இதனால இதை பரிச்சித்து பாருங்கள். எல்லோரும் வந்து உங்களுக்கு தேவை என்று வரும்போது ஒரு குருவோடு ஒரு கிரகம் சேர்ந்த நபரை சேர்த்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் ஒரு நட்பு என்பது வேண்டியிருக்கிறது. ஆசபாசத்திற்கு நட்பு வேண்டியிருக்கிறது, எல்லாத்துக்குமே நட்பு வேண்டியிருக்கிறது, அன்பு வேண்டியிருக்கிறது, பாசம் வேண்டியிருக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம். என்ன